அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அரூர் பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கப்போ கூட்டத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறந்திருக்கு. அது இப்ப தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கூட பேரம் பேசக்கூடிய ஒரு ஆடியோ அப்படிங்கிறது டிஎம்கே ஐடி விங்ல பரப்பப்பட்டு இருக்கு. நிறைய டிஎம்கே சேனல் அந்த ஆடியோவை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆடியோவோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல பேச போறோம். அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸ்க்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோ என்ன அப்படின்னு பாத்துருவோம். அந்த ஆடியோ எப்ப பதிவு செய்யப்பட்டதா நமக்கு அதை கேட்கிறப்போ தெரியுது அப்படின்னா, விஜய் இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 4.5 நிமிஷம் ஒரு வீடியோ பேசி வெளியிடுறாருல, அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆடியோ பதிவு செய்யப்பட்டதா அதை கேட்கிறப்போ நமக்கு தெரியுது. என்ன ஆடியோல நடக்குது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் இன்ஸ்டா இன்ஃபுளுசருக்கு போன் பண்ணி இத மாதிரி தலைவர் வீடியோ வெளியிட போறாரு, அந்த வீடியோ நிறைய பேருக்கு லோக்கல்ல எல்லாருக்கும் போய் சேரணும், நாங்க மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டோம், நீங்க போட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த நபர் அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், அது ஸ்ப்ரெட் ஆனதுனால நிறைய கைது எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு. அதுக்கு இந்த நபர் 25,000 30,000 தரங்க, பரவாயில்லைங்க போடுங்க, நீங்க பொலிட்டிக்கலா பேச வேணாம், விஜய் ரொம்ப எமோஷனலா இருக்காரு, அந்த துக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த நபர் சொல்றாரு. அவரும் திரும்ப இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு, யாராவது பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு மழுப்பிக்கிட்டே அந்த ஆடியோ அப்படிங்கிறது போகுது. இந்த ஆடியோவை சுத்தி இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இந்த துயர சம்பவத்துல கூட அரசியல் செய்து அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வைக்கிறதுக்காக. அப்படி தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருந்தா அது 100% குற்றம் தான். ஆனா இந்த ஆடியோவை பாக்குறப்போ எனக்கு வந்த ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ அப்படிங்கிறது தான். எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆடியோ அப்படிங்கிறது விஜய் அந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது அதை கேட்கிறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நபர், அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த நபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் எவ்வளவு நேரம் அந்த ஒரே ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கிட்ட பேசுறாரு அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேல பேசுறாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் இத மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்க, ஒரு டீம் ஒரு வேலையை செய்யறாங்க, இத மாதிரி விஜயோட வீடியோவை நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா, இன்ஸ்டா இன்ஃபுளுசர் யூடியூப்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் பேசி காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நபர்கிட்ட 8 நிமிஷம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தா மொத்தம் எத்தனை பேருக்கிட்ட பேசிட முடியும்? அது போக என்ன, இந்த ஒரே ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் தான் இருக்காரா? வேற ஆளே இல்லையா? அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசி அவங்கள கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? இவர்கிட்ட மட்டுமே கெஞ்சி காலில் விழுற மாதிரி அந்த ஆடியோ ஃபுல்லா 8 நிமிஷத்துக்கு பேசிட்டு இருப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு தரப்புல இருந்து கால் பண்றாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீ இல்லைன்னா வேற ஆளு அப்படின்னு தான் போவாங்க. இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசுவாங்க. என்னமோ லவ்வர்ட்ட பேசுற மாதிரி அந்த கான்வர்சேஷன், இவரு கெஞ்சிறாரு, அவரு முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு 8-9 நிமிஷம் அந்த ஆடியோ போகுது. அப்படிங்கிறப்பவே நமக்கு சந்தேகம் வருது இல்ல, இது திட்டமிட்டு பரப்பப்படுறதுக்காகவே ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஆடியோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்ல. இது போக அந்த ஆடியோல தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேசுறேன் அப்படின்னு சொல்ற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடிட்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, விஜய் அவர்களுடைய வீடியோ அப்படிங்கிறது எடிட்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 1.5 hours 2 hours முடிஞ்சிடும், சோ அதுக்குள்ள நம்மளாம் தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஜயோட அந்த ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ பார்த்த நபர், இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர் அதை பார்த்திருந்தா அந்த வீடியோல எந்த எடிட்டிங் கிடையாது, 4.5 நிமிஷம் தான் அந்த கட்டு, அப்படியே எடுத்து ஃபுட்டேஜ யூடியூப்ல பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு நபர் பேசுறப்பதான் 19 எடிட்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல வீடியோ ரெடி ஆயிடும், சோ அதுக்குள்ள நம்ம தயாராகணும் அப்படின்னு வீடியோ விஜய் ஏதோ ஷூட் பண்ணி ஈவினிங் பப்ளிஷ் பண்ண போறாரு அப்படிங்கிறது அந்த பேசக்கூடிய நபருக்கு தகவல் கிடைச்சிருக்கலாம். ஆனா விஜய் என்ன பேசியிருக்காருன்னு தெரியாது, அது எத்தனை நிமிஷம் அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ 19 இத மாதிரி ஒரு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் விஜய் எமோஷனலா தான் பேசுவாரு. சோ அப்படிங்கிறப்போ ரொம்ப எமோஷனலா தலைவர் பேசியிருக்காரு, எடிட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க அதை பத்தி பேசணும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்போ நமக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வருது இல்ல. அந்த வீடியோல எடிட் பண்ணதான் ஒண்ணுமே இல்லையே, அதை ஏன் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடிட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நபர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே சைட்ல இருந்து முப்பெரும் விழா அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க.
அதை ப்ரமோட் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்தினதை நீங்க பார்த்திருப்பீங்க. எக்கச்சக்கமான பேருக்கு பணம் அப்படிங்கிறத கொடுத்து 1 லட்சம் பேர் உள்ள இருக்காங்க, 1.5 லட்சம் பேர் வெளியில நிக்கிறாங்க அப்படின்லாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க. சோ அந்த கான்டாக்ட், அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இந்த டிஎம்கே ஐடி விங்குக்கும் அந்த டீமுக்கும் இருந்திருக்கும்ல. சோ அந்த டச்ல இருந்துட்டு இருக்கப்பவே யாராவது ஐடியா கொடுத்துருக்கலாம், நாம அதுக்கு அவங்கள பயன்படுத்தணும், இதுக்கு இவங்களை பயன்படுத்திப்போம், இப்படி ஒரு முயற்சியை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கூட இவங்க பண்ணிருக்கலாம். எனக்கு அந்த ஆடியோவை பாக்குறப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் பேசின ஆடியோ மாதிரி தெரியல, ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ மாதிரி தான் தெரியுது. நான் அந்த ஆடியோவை முழுசா இங்க நம்ம சேனல்ல ப்ளே பண்ணி காட்ட முடியாது. நீங்க போயிட்டு டிஎம்கே தொடர்புடைய சேனல்ல எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஆடியோவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பார்த்துட்டு அந்த ஆடியோவை கேட்டுட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரூர் கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அப்படிங்கிறது நேத்தி நானே பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமா பறந்தது. இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய அத மாதிரி எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி கொடிகள் பறக்கும், அதிமுக கொடி பறக்கும், பாஜக கொடி பறக்கும், இல்ல மத்த சின்ன சின்ன கட்சிகளுடைய கொடி அப்படிங்கிறது பறக்கும். பட் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அப்படிங்கிறது இல்ல. பட் இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் கூட்டம், அந்த கூட்டத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்கிறது அப்படிங்கிறது அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை இடத்துல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திக்க போறார் அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியா வெளியாகிட்டே இருக்கு. சோ பிஜேபி வழியா ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள வர போறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இங்க ஒரு நரேட்டிவ் இப்ப 2 நாளா ஆதவ் அர்ஜுனா எப்ப டெல்லி போனாரோ அதுல இருந்து மாத்தி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. சோ அந்த நேரத்துல கட்சி மேல்மட்டத்துல ஒரு குழப்பம் இருக்கு, என்ன முடிவு எடுக்க போறாங்க, எடுக்கணும்னு தெரியாம குழம்பிட்டு இருக்க ஒரு சூழல்ல இங்க அதிமுக பொதுக்கூட்டத்துல ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்குது அப்படின்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க முடிவு எடுத்தா அதை எதா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சரியா இருக்காங்களோ? இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தொண்டர்களுக்குள்ள தமிழக வெற்றி கழக ரசிகர்களுக்குள்ள ஏதோ ஒரு மனமாற்றம் வந்திருக்கோ, எப்படி தலைமைக்கு ஒரு மனமாற்றம் சில என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம பல ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தொண்டர்களுக்குள்ளேயும் ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் இவ்வளவு நாளா இது வரைக்கும் 165 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. அதுல 164 தொகுதியில எங்கேயும் இது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறந்தது கிடையாது. பட் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கூட்டத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்குது அப்படின்னா தமிழக அரசியல்ல ஏதோ ஒண்ணு ரொம்ப பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆதவ் அர்ஜுனா அமித்ஷா அவர்கள் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெடிய தமிழ்நாட்டு அரசியல்ல பத்த வைக்க போறாரு, என்னத்தை கொண்டு இங்க நிறுத்த போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது, இங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவை இங்க ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பட் தமிழக வெற்றி கழகம் தலைமை என்ன இதுல முடிவு எடுக்க போறாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் தமிழ்நாட்டோட அரசியல் களமே அமைய போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.